இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் ப்ரோ. பிரசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது யாருக்காக பண்றேன்னு நான் கொஞ்சம் யோசிக்காம விட்டுட்டேன். சோ ஸ்டூபிட் மேன். நான் இந்தியன் கிளைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பிரசன்டேஷன் பண்ணி அதை ஃபாரினர்ஸ்க்கு காட்டினா அது எப்படி பிடிக்கும்? என் உழைப்பே வீணா போச்சு. டேய் போது நிறுத்துறா. மறுபடியும் உன்னைய ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டியா? சும்மா உளறிட்டு இருக்காத, ஏதாவது பண்ணுவோம் இரு. கண்டிப்பா இதுக்குன்னு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. அண்ட் இப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு, சோ இதை நம்மளால சால்வ் பண்ணவும் முடியும். சோ ஜஸ்ட் cheer up. இல்ல ரிஷி ப்ரோ, என்னால முடியாது, கண்டிப்பா முடியாது. ஆயுஷ் இங்க பாரு, எந்த ஒரு கஷ்டமான நேரத்திலையும் நாம தோத்து போக கூடாது. ஜெயிக்கிறதுக்கான வழி என்னன்னு தேடி பார்க்கணும். சோ the moral of the story is நான் தோக்க கூடாது. எக்ஸாக்ட்லி, நாம தோக்க கூடாது. அண்ட் உன் கூட நான் இருக்கல, நாம ஒரே டீம், அதனால தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ cheer up. யா, நான் நிறைய முயற்சி எடுப்பேன். குட். சோ ஒரு வேலை பண்ணலாமா? பிரசன்டேஷனை அனலைஸ் பண்ணலாம் அண்ட் கிளையண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம். ஓகே, கரெக்ட் பண்ணலாம். வா. ஓகே ரிஷி ப்ரோ, கம் ஆன், லெட்ஸ் டு திஸ். பார்க்கலாம், நாம முடிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அப்படியே பண்ணு. ஓகே. ஏய், பதில் சொல்லு. அட அட மலிஷ்கா, ரிலாக்ஸ். நான் யாரையுமே கூப்பிடல, ரிஷியையும் கூப்பிடல. அவனை விரட்டதான் இந்த மாதிரி சொன்னா அவனும் பயந்து ஓடிட்டான். நான் பயந்தே போயிட்டேன். எனவே வா, நம்ம உள்ள போலாம். வாட்? இல்ல ரிஷி ப்ரோ, என்னால முடியல. நான் என்ன பண்றது? என் மைண்ட் அப்படியே blank ஆகுது, என்னன்னு தெரியல. ஆயுஷ், உனக்கு என்னடா ஆச்சு? அண்ட் உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு என்ன ஆச்சு? இப்பதான் நிஜமா எனக்கும் உன் மேல கோவம் வருது. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு, எஃபர்ட்ஸ் போடு, எல்லாம் சரியாயிடும். வே அவுட் கிடைக்க உன்னால பண்ண முடியும். இல்ல ரிஷி ப்ரோ, என்னால முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல. நான் எப்படி பண்றது? எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுங்களேன். நீங்க என்ன சொன்னீங்க? என் கூட இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதானே சொன்னீங்க. அப்ப எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதை பண்றேன். ஆயுஷ், நீ கத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கும் புரியுது. சரி, ஓகே, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அண்ட் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அதுக்கப்புறம் பாரு, பிரசன்டேஷன்ல தம் இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எஸ், ஓகே ஓகே, கூல். எப்பவும் ஆரம்பிக்கும் போது இதோ இவன் திரும்ப வந்துட்டான். என்ன முட்டாள்னு எடை போட்டீங்களா? அப்ப நீங்க என்ன பெரிய புத்திசாலியா? நீ என்ன நினைச்ச? ரிஷி இங்க வரான்னு சொன்னா நான் பயந்து ஓடுருவேனா என்ன? இங்க பாரு, நீ என்ன சோதிச்சு பார்த்த, அதோட என் ஆம்பளை தனத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்த. அதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேனே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஃபெயில் ஆயிட்ட. மொத்தமா நீ அவுட். ஏன்னா என்ன நீ ஏமாத்திருக்க. அப்படி சொல்லாத, யூன்னு சொல்லு. நேரா சொல்லு, யூ. இப்ப சொல்லு, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லு. வேலை இருந்தது கூப்பிட்டோம், மறுபடியும் வேலை இருந்தா கூப்பிடுவோம். இப்ப நீ கிளம்பு. இவன் என்ன கூப்பிடுவாளா? கடவுளே. உன் ஃப்ரெண்டு மலிஷ்கா இருக்கால, அவர் நாகப்பாம்பு. ஆனா மலிஷ்கா உனக்கு அழகான ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லவே இல்ல. போதும், பார்த்தாச்சுல, நீ கிளம்பு. போறேன். வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா வந்து செய்றேன். 24/7 எப்போ வேணா கால் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் வாங்கிக்கங்க. உனக்கு என்ன இன்விடேஷன் கொடுக்கணுமா? கிளம்புடா. சீக்கிரம் இருக்கல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு போ. இவன் திருந்த மாட்டான். ஹி இஸ் மேட். நீ இவனை விட்டு விலகிடு, இல்லனா கண்டிப்பா மாட்டிப்ப. நான் வளர்க்கறேன். என்ன இந்த நாய் கடிக்காது. என்ன கடிச்சா இவனும் செத்துருவான். என்னமோ சரி, வா. அவ்வளவுதான். ஓ ரிஷி ப்ரோ, ஹவ்? எப்படி இது? நீங்க எப்படி பண்றீங்க? என் மூலம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணவே இல்லையே. ஒரு நிமிஷத்துல இது பண்ணிட்டீங்க. எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்களேன். தேங்க் யூ. ஆனா தப்ப நீ ரிப்பீட் பண்ணாத. அண்ட் ஏதோ தப்பா வந்தாலும் அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஏன்னா இது வேலை, இது மேஜிக் கிடையாது. உழைச்சா சரி பண்ணலாம். நீங்க வேணா பாருங்க, நான் ஒரு நாள் சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணுவேன். எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் ஆக்குவேன். அப்புறம் நானும் உங்களை மாதிரி ஆவேன். கண்டிப்பா முடியாது. முடியாதா? ஏன்? நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தா அது உங்களுக்கு பிடிக்காதா? நீ என்ன மாதிரி இருக்க கூடாது, என்னை விட இன்னும் நல்லா பெட்டரா வரணும். அந்த மாதிரி பிரமாதம். உங்களை தாண்டி வர முடியாது. ஏன்னா நீங்க ரிஷி ப்ரோ. வேற லெவல்ல. ரிஷி, வேலை முடிஞ்சது. வெரி குட். 1 செகண்ட். என்ன வேலை முடிஞ்சது? All this. நீ என்ன பண்ண போறன்னு இப்ப என்கிட்ட சொல்லு. அட, நான் தான் உன்கிட்ட சொன்னனே, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அதே மாதிரி உனக்கு பண்ணி வைப்பேன். ஆனா நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அத சொல்ல. நான் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வாட்? யா, he was rich. என் வாழ்க்கையில தேவையான எல்லாத்தையும் அவனால கொடுக்க முடியும். என்னோட டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நான் இப்ப லக்ஸூரியஸான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த கோல்டன் சான்ஸை நான் எப்படி நழுவ விடுவேன்? ரைட்?
சோ அவனை ஏன் பக்கம் இழுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருந்தேன். என்ன வேணாலும் என்ன வேணாலும்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போயிருப்பேன். அதோட இப்ப நீயும் எக்ஸாக்டா அதை தான் பண்ணணும். அதோட எந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அவ எங்க இருக்கா தெரியுமா? எங்க? அங்கயா? இல்ல இல்ல, அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. அவளை நான் கொலை பண்ணிருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நான் மாட்டிப்பேன். அண்ட் தென் மை லைஃப் would have been hell. அதனால நான் அவளை கொல்லல, அதோட உயிரோடவும் விட்டு வைக்கல. அவ நிலைமைய நான் மோசமாக்கிட்டேன். அவ காலம் முழுக்க பெட்லயே தான் கிடந்தாகணும். உயிர் இருக்கும், ஆனா உடம்பு அசையாது. அண்ட் யூ நோ வாட்? அவளை எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? என் வீட்லயே தான் இருக்கா. அதனால இப்போ நான் உலகத்துக்கு முன்னாடியே மகான் ஆயிட்டேன். உலகத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, அவளோட புருஷன் முன்னாடியுமே மகான் ஆயிட்டேன். ஓ மை காட், இவ எவ்வளவு நல்லவளா இருக்கான்னு. ஆனா உண்மையில நான் எப்படிப்பட்டவன் யாருக்குமே தெரியவே இல்ல. ஓ மை காட், இந்த நேரத்துலயும் என்ன நினைச்சு பெருமைப்படுறேன். மை காட், நீ இந்த லெவலுக்கு போவேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. சோ பார்த்தல, அதனால கொஞ்ச நாள்லயே நான் உன்னோட ரிஷிய உன்கிட்ட கொண்டு வந்து தரேன். சோ யூ மீன் லக்ஷ்மி சாகவும் மாட்டா, வாழவும் மாட்டா? We'll see. லக்ஷ்மி, டின்னர் ரெடியா இருக்கா? அத்தை, எல்லாமே ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வந்ததுல இருந்து நான் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கேன். இப்ப நான் ஒரு வருஷத்துக்கு டயட்டிங் இருந்தே ஆகணும். அட, எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க? அம்மா பொண்ணு வீட்டுக்கு வந்தா பொண்ணு அம்மாவை நல்லா பாத்துக்கணும்ல. பெண்களுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு கவனிக்கலாம் முடியாது. சோ நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்ததுனால டயட்டிங் எல்லாம் மறந்துடுங்க. ஆனா இந்தியாவுல பொண்ணோட வீட்ல தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. ஒரு அம்மா தம் பொண்ண வயித்துல இருந்து பெத்தெடுக்கும் போது அவ அடுத்த வீட்டுக்கு போவான்னு சொல்லி அம்மா அன்பை காட்ட மாட்டாங்களா என்ன? அவ இன்னொருத்தர் வீட்டுக்கு போவான்னு நினைச்சு பொண்ணை ஒதுக்கி வைப்பாங்களா என்ன? அப்படிலாம் இல்ல தானே. எனக்கு தெரிஞ்சு நாம தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் மாத்திக்கணும். சொல்ல போனா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அப்ப அந்த பொண்ணு தான் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்த்து, நான் இப்ப மாமியார் வீட்டுக்கு போறேன், ஆனா அதுவும் உங்க வீடுதான்னு சொல்லணும். அதனால இப்ப உங்களுக்கு ஒரு வீடு இல்ல 2 வீடு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதான் சரி. அப்பதான் பொண்ணு மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருப்பா. பெண்ணோட அம்மா அப்பாவும் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் வரணும். இதுதான் என்னோட ஆசையும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கிற பொண்ணு எல்லா அப்பா அம்மாவுக்கும் கிடைக்கணும். சரிதானே? சரியா சொன்னீங்க. ஐ மீன் டு சே, எல்லா குழந்தைங்களும் தன்னோட அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணும். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும். அது சரி. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா அந்த பொண்ணுக்கும் அதுக்கான தகுதி இருக்கணும். இப்பெல்லாம் சில பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வரும்போதே 2 பிரிச்சிடுறாங்க. குடும்ப பேரையே கெடுத்துடுறாங்க.